பெரியவா எம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் மகா பெரியவா அருள் தரும் எங்கள் மகா பெரியவா எம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் மகா பெரியவா. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவாசனம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பூபலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சிந்தையில் தோன்றி வாக்கில் நின்று நம்மையெல்லாம் செயல்படுத்த வைக்கும் அருள் தரும் மகாபிரிவாசனம். அருள் தரும் மகாபிரிவா குரூப்புடைய கல்யாண வைபோக மேட்ரிமோனியல் சேவை அப்படிங்கிறது மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் துவக்கப்பட்டு ஒரு 2 வாரம் முன்னாடி நம்ம ஸ்ரீ பாலபிரிவா அவர்கள் ஒரு அனுகிரக பாஷணம் கொடுக்கும் பொழுது அதில் நம்ம கல்யாண வைபோகம் மேட்ரிமோனியல் சேவையை பற்றி அதில் பேசியிருக்கா. அதை அருள் தரும் மகாஸ்வாமி என்கிற ஒரு குழுவை அமைத்து ஸ்ரீனிவாசன் மற்றும் ஸ்ரீமதி விஜயலட்சுமி தம்பதி அவர்கள் ஏற்கனவே 250 கல்யாணங்களை நிச்சயித்து இப்படி நம்மளுடைய குருவினுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தோட அனுகிரகத்தோட நடக்கும் இந்த மேட்ரிமோனியல் சேவையில் எந்த விதமான கட்டணமும் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இதில் இதுவரையில் 5800 மெம்பர்ஸ்க்கு மேலே வரன்களை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா. இதுவரையில் 278 கல்யாணம் நடந்திருக்கு. இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 16 மாதம் ஆகுது. ஒரு லெஸ் தென் 1.5 இயர்ஸில் ஒரு 278 கல்யாணம் நம்ம குரூப் மூலமாக நடந்திருக்கு. இது மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தை அவருடைய அனுகிரகத்தை தான் காட்டுறது. நம்மளுடைய எஃபர்ட் எதுவுமே கிடையாது. அந்த அனுகிரகம் நிறைய விஷயங்களை நடத்தின்னு இருக்கு. அதே மாதிரி அருள் தரும் மகாபிரிவா குரூப்பில் நிறைய சத்காரியங்கள் சத்சங்கங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த மேட்ரிமோனியல் சேவையில் மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பில் நடக்கிற சத்சங்கங்கள்லையும் சத்காரியங்கள்லையும் நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம் எல்லோருக்கும். வாரம் சாட்டர்டே அன்னைக்கு சத்சங்கம் நடக்கிறது, ஸ்லோக பாராயணம் இருக்குது, நாம ஜபங்கள் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சத்சங்கங்களில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள் நேரம் மட்டும்தான் அதில் செலவாக போகிறது, வேறு எதுவுமே கிடையாது. இப்படி இந்த விஷயங்களில் அனைவரும் ஈடுபட்டு சத்காரியங்களில் சத்சங்கங்களில் இதோட கூடி இந்த கல்யாண வைபோகம் குரூப்பில் இந்த சார்ட்டில் இருக்கிற அனைவருக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையோட வரன் இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம் இதை மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் நம்ம துவக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவாசனம். நமஸ்காரம். இன்றைய ஏடிஎம் கல்யாண வைபோகம் வரன் இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம்ல நம்ம முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போற வரன் 11728 11728 விக்னேஷ் நடராஜன். விக்னேஷ் நடராஜன் பத்தின விவரங்களை அவ அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம். அருள் பரிவா சரணம். என்னுடைய பையன் பேரு விக்னேஷ். அவன் 30/7/1993 பிறந்தான். அவனோட நட்சத்திரம் மூலா நட்சத்திரம், தனுசு ராசி. ஹைட் 5'11", வெயிட் ஒரு 78. அவன் பிகாம் MBA முடிச்சிருக்கான். சென்னை பெருங்குடியில ஒரு ஜெராக்கோங்கிற சாஃப்ட்வேர் IT கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சேலரி
இயர்லி 7 to 8 lakhs per annum. அவனுக்கு ஒரு தங்க இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. பையனுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் பெருசா கிடையாது. நல்ல பொண்ணா கிடைச்சா அவ்வளவுதான். மத்தபடி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. பிராமின்ல எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் நோ ப்ராப்ளம், எதுவா இருந்தாலும் ஓகே. நமஸ்காரங்கள். உங்க பையனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னேன். சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். ஒரு தங்க, அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு அவள் செட்டில் ஆயிட்டா. சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னேன். மற்றபடி வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை அப்படிங்கறத சொன்னேன். மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்துல உங்க பையனுக்கு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணா அமையணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரங்கள். அடுத்தது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறது 14529. 14529 தீமந்த். தீமந்த் பற்றிய விவரங்களை அவ மாமா மாமிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் குருப்யோ நமஹ. நான் தீமந்தோட தாய்மாமன் பேசுறேன். இவன் டேட் ஆஃப் பர்த் வந்து 11/10/91. நாங்கள் ஐயர் வடமா குரூப்பு. இவன் பிறந்தது மைசூர்ல. நவ் இஸ் லிவிங் இன் கோலார், பட் இஸ் ஒர்க்கிங் இன் பெங்களூர் as a senior software engineer. He is earning more than 18 lakhs per annum. இவன் ஹைட் வந்து 5.7 and very flexible also. ஃபேரா இருக்கான். சாண்டில்ய கோத்திரம், அனுஷா நட்சத்திரம். ஒன் யங்கர் பிரதர் இருக்கான். இஸ் a gold medalist civil engineer. He is pursuing his UPSC. எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நல்லா சிம்பிளாக ஒரு நல்ல பொண்ணா, எஜுகேட்டடாக இருக்கணும், ஹம்பிளாக இருக்கணும். இஸ் ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கணும் டோட்டலி. அப்பார்ட் ஃப்ரம் நோ எக்ஸ்பெக்டேஷன் எனிதிங் மானிட்டரி. பெங்களூர்ல இருந்தால் கொஞ்சம் நல்லது. நமஸ்காரங்கள். உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஓகேவா? சப்ஜெக்ட்ஸ் ஓகே. உங்க நேட்டிவ் பிளேஸ் எங்கன்னு சொன்னேன்? இவன் நேட்டிவ் கோலாறு. இவன் பர்த் பிளேஸ் மைசூர். அதான் எங்க வீட்டில் பிறந்திருந்தேன். மைசூர். இஸ் ஒர்க்கிங் அட் பெங்களூர். இஸ் வெரி சூன் கோயிங் டு செட்டில் இன் பெங்களூர் ஆல்சோ. இஸ் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ். இஸ் ஹேவிங் அ சைட். இப்போ ஃபைனான்ஷியலி இஸ் வெரி செட்டில்ட். அங்கே கோலார்லையும் சொந்த வீடு இருக்கு, லேண்ட் இருக்கு. நமஸ்காரங்கள். பையனுடைய டீட்டெயில்ஸை ரொம்ப அழகாக சொன்னேன். உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸை சொன்னேன். மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் உங்கள் பையனுக்கு சீக்கிரமே நல்ல வரனா, நல்ல குடும்பத்திலேருந்து அமையணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரங்கள். குருப்யோ நமஹ. தேங்க்யூ. அடுத்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போற வரன் 10645. 10645 எஸ் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் பத்தின டீடைல்ஸ் அவரே வந்திருக்கார். வெல்கம் சார். அண்ட் நமஸ்காரம் மாமா மாமி, நீங்க சொல்லலாம். நமஸ்காரம். நான் சுப்பிரமணியன், என் மனைவி பானுமதி. நான் சென்னையில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். எனக்கு 2 பையங்க. மூத்தவன் சுந்தரராஜன், சின்னவன் வெங்கட்ராமன். இப்போது வெங்கட்ராமன் வந்து நாங்கள் ஷடமஷம் கோத்துறோம், பிரகச்சரணும் ஷடமஷம் கோத்துறோம். பையனோட நட்சத்திரம் திருவோணம், மகர ராசி. பையனோட டேட் ஆஃப் பர்த் 6th December 1986. பையன் 5 அடி 9 அங்குலம் இருக்கான். நல்ல ஃபேராக இருப்பான். நல்ல ஸ்மார்ட் பிரில்லியன்ட் பாய். பையன் அமேசானில்
சொல்யூஷன் ஆர்கிடெக்டா சியாட்டல்ல ஒர்க் பண்றான். இயர்லி அப்ராக்சிமேட்லி $250,000 வாங்குறான். மந்த்லி $20,000 we can say. பையனுக்கு என் பையனோட அண்ணன் சுந்தரராஜனும் யுஎஸ்ஏல தான் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு கல்யாணம் ஆகி எங்களுக்கு பாலாம்பிகான்னு பேத்தியும் இருக்கா. பெரியவன் ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுறான். இப்போ எங்களை பொறுத்த மட்டும் குடும்ப பங்கான ஒரு டிகிரி படித்த அன்பான வரன் தேவை. உத்தியோகம் பார்க்கணுங்கிறது எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்தியாவில் இருக்கிற பொண்ணாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, அவள் விருப்பப்பட்டு வேலைக்கு போகணும்னா தாராளமாக வேலைக்கு போகலாம். அது பொண்ணோட விருப்பம். எங்களுக்கு வேற எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்புங்கிறது கிடையாது. நல்ல குடும்ப பாங்கான நல்ல பாசமுள்ள பெண் வேணும். நாங்களும் எங்களோட டாக்டரா எங்க மாட்டு பண்ண நடத்துவோம். வேற ஏதாவது மாமா? ரொம்ப அழகா எடுத்து சொன்னீர். நீங்க சொன்ன விஷயங்களே ரொம்ப அழகா இருந்தது. அதாவது மாட்டு பொண்ணு மாதிரி அப்படிங்கிறது சொன்னேன். அதே மாதிரி வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை அப்படிங்கிறது சொன்னேன். இதெல்லாமே ரொம்ப அப்பீலிங்காக நல்லா இருந்தது. அதே மாதிரி உங்கள் பையனுடைய வரன் டீட்டெயில்ஸ்லாமும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னேன். வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது அப்படிங்கிறதையும் சொன்னேன். சப்செக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா? சப்செக்ஷன் ஓகே. ஐயர் நாங்கள் பிரஷர்னோம். சப்செக்ஷன் ஓகே. ஓகே. இவர் தான் பையனா? உங்க பக்கத்தில் இருக்காரு அவர் தான் பையன் இல்லையா? வெங்கட்ராமன். ரொம்ப சந்தோஷம். ஈஸியா இப்போ 2 வீக்ஸ் லீவ்ல வந்திருக்கான். நல்ல சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த சமயத்தில் சான்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக எடுத்து சொன்னேன். அதாவது என்னன்னா, நல்ல குணவதியான பொண்ணு, நல்ல குடும்பத்திலேருந்து வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. அதே மாதிரி அன்புள்ள பாசமுள்ள பொண்ணாக இருக்கணும். அதே மாதிரி நாங்களும் பொண்ணு மாதிரி, மாட்டு பொண்ணுங்கிறது கிடையாது, பொண்ணு மாதிரி அப்படிங்கிறது சொன்னேன். சிம்பிளான மேரேஜ் அப்படிங்கிறது சொன்னேன். இதெல்லாம் வந்து மகாபிரிவாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சிம்பிள் மேரேஜ், ரொம்ப இதுக்காக நிறைய செலவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மகாபிரிவா சொன்ன விஷயங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொன்ன விஷயங்களும் இருந்தது. மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் சீக்கிரமே உங்கள் பையனுக்கு நல்ல பொண்ணா, நல்ல குடும்பத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மாட்டு பொண்ணு நல்ல பொண்ணா அமையணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரங்கள். நமஸ்காரம். மகாபிரிவாஸ். அடுத்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறது 12207 12207 சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷ் பற்றிய விவரங்களை ஆட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம்மா, நீங்க சொல்லுங்க. நமஸ்காரம் மோமி. நமஸ்காரம். நான் எங்க நாத்தனார் பையனுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். பையன் பேர் சங்கர் கணேஷ். அனுஷ நட்சத்திரம். அவங்க ஐயர் வடமார், ஸ்ரீவத்ச கோத்திரம். டேட் ஆஃப் பர்த் வந்து 18/8/1991. பிறந்தது வந்து தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சிமிழில. பையனோட அம்மா அப்பால கும்பகோணத்துல தான் இருக்கா. பையன் சாஸ்திரா காலேஜ் கும்பகோணத்துல பிஇ முடிச்சிருக்கான். அப்புறம் பிஜி டிப்ளமோல தெர்மல் பவர் பிளான்ட் படிச்சிருக்கான். இப்ப ஹோசூர்ல டாடா கன்சல்டன்சில இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வேலை பார்க்கறது ஹோசூர்ல தான். பையனோட ஹைட் வந்து 5'7". பையனுக்கு வந்து சங்கர் கணேஷ்க்கு பெங்காலி, ஹிந்தி, தமிழ் எல்லாம் நல்லா பேச வரும் தெரியும். கலர் பார்த்துட்டு நல்லா ஃபேரா இருக்கான். அவன் சேலரி வந்து மாசம் 75,000 பண்றான். அவனுக்கு ஒரு அண்ணா இருக்கான். அவன் வந்து மயிலாப்பூர்ல இருக்கிற சான்ஸ்கிரிட் காலேஜ்ல PhD முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்.
இவள் எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும். எங்களுக்கு வந்து ஐயர், ஐயங்கார், பிரவச்சரணம் எதுவா இருந்தாலும் ஓகே, பிராமணர் பெண்ணா இருந்தாலும் போதும். எங்களுக்கு அவளுடைய சௌரியம். பையன் பொண்ணு 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா போதும். நாங்க ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவா 2 பேரும் ஒத்துருக்கு பொண்ணாத்துலயும் எங்களுக்கு ஓகே அப்படின்னாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சிம்பிள் மேரேஜ் தான் எதிர்பார்க்கிறா, ரொம்ப ஆடம்பரமாலாம் பண்ண முடியாது. பையனோட அம்மா அப்பா கும்பகோணத்துல இருக்கா, பையன் வந்து ஓசூர்ல ஒர்க் பண்றான். இவ்வளவுதான் இப்போதைக்கு. பையனுடைய ஹைட் வந்து 5.7. ஸோ அதுக்கு ஈக்குவலா இருந்தா போதும். வயசு வித்தியாசம் 4 வயசுக்குள்ள இருந்தா ரொம்ப நல்லது. அதுக்கு மேல இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பொண்ணாட்டுக்கு ஓகேன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். நல்லபடியா வரணும் அமையணும் தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எங்க நாத்தனார் நல்லா பார்த்துப்பா. அவ வந்து இருக்க போறது இல்லை, பையனுக்கு கல்யாணம் இருக்க போறா. சேர்ந்திருந்தாலும் சந்தோஷம். நல்லபடியா நீ கல்யாணம் பண்ணணும். நமஸ்காரங்கள். ரொம்ப அழகாக எடுத்து சொன்னேன். கும்பகோணம் நேட்டிவ். இப்போ பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஹோசூர் அப்படிங்கிறது சொன்னேன். அதே மாதிரி சப்செக்ட்ஸ் எல்லாம் ஓகே, வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, சிம்பிளான மேரேஜ் பண்ணா போகிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னேன். மகாபெரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் நல்ல பொண்ணா நல்ல குடும்பத்திலிருந்து உங்களுடைய நாத்தனார் பையனுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு சீக்கிரமே அமையணும்னு சொல்லிட்டு மகாபெரிவாவோட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரங்கள். நம்ம அடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ண போற வரன் 10071 10071 ஆர் மகேஷ். மகேஷ் பத்திய டீடைல்ஸ அவ சிஸ்டர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம், மகாபெரிவா சரணம். நான் என் தம்பிக்கு வரன் தேடிட்டு இருக்கேன். என் பேர் ஸ்ரீதேவி. என்னோட தம்பி பேர், அதான் வரனோட பேர் ஆர் மகேஷ். அவன் வந்து பிரகச்சரணம் ஸ்ரீவத்ச கோத்திரம். நாங்க பூரட்டாதி 3ஆம் பாதம், கும்பராசி. அவனோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1/6/86. பிறந்தது திருச்சி. நேட்டிவும் திருச்சி தான். அவன் சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓன் பிசினஸ் திருச்சியிலேயே பண்ணிட்டு இருக்கான். BA எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கான். அதை தவிர எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ முடிச்சிருக்கான். இப்ப வந்து பிசினஸும் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அந்த ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கான். மாசம் 50,000 வாங்கிட்டு இருக்கான். ஓன் ஹவுஸ் திருச்சியில இருக்கு. அப்பா பேர் வந்து ராஜன். அவர் ரிட்டையர்டு, பிரைவேட் கன்சர்ன்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பேரு சித்ரா, ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவன் வந்து ஹைட் 5.5 inches. ஒரு அக்கா, நான் தான். எனக்கு மேரிட் ஆயிடுச்சு. செட்டில்டு நவ் இன் கோயம்புத்தூர். ஐ எம் ரிசைடிங் இன் கோயம்புத்தூர். அவனுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் எப்படி வேணும்னா நல்ல பொண்ணா வரணும். அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கணும், பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கணும், பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கணும். ஜாதக பொருத்தம் எதுவும் தேவையில்லை, மன பொருத்தம் இருந்தா போதும். சிம்பிள் மேரேஜ். அந்த பொண்ணு வேலைக்கு போறதும் போகாததும் அவ இஷ்டம். மினிமம் 10th குவாலிபிகேஷன் இருந்தாலும் ஓகே. நமஸ்காரங்கள். உங்க தம்பியோட நமஸ்காரம் மாமா. டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொன்னேன். திருச்சியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். திருச்சி தான் நேட்டிவ் பிளேஸ். சப்செக்ட்ஸ் எல்லாம் ஓகே, எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, சிம்பிளான மேரேஜ்னா ஓகே அப்படிங்கிறதையும் சொன்னேன். ரொம்ப அழகா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து சொன்னேன். மகாபெரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் சீக்கிரமே உங்க தம்பிக்கு நல்ல குடும்பத்திலிருந்து நல்ல பொண்ணா அமையணும்னு சொல்லிட்டு மகாபெரிவாவோட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரம். அடுத்து இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போற வரன் 12535 12535 சத்யா. சத்யா பத்தின விவரங்களை அவ அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. நமஸ்காரம், மகா பெரிவா சரணம். நான் சத்யாவோட அம்மா பேசுறேன். அவ சதய நட்சத்திரம், கும்பராசி. 13 அவளோட டேட் ஆஃப் பர்த் வந்து 13/7/98. நாங்க வந்து பார்க்கவ கோத்திரம்.
அப்புறம் வந்து அவ சென்னையில HDFC பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சென்னையில உள்ள மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, வெளியூர்ல மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் வந்து மயிலாடுதுறை தான். நாங்க மயிலாடுதுறையில தான் இருக்கோம். சத்யா மட்டும்தான் சென்னையில இருக்கிறா. சென்னையில அந்த மாப்பிள்ளையா தான் பரவாயில்ல, வெளியூர் மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க பார்கவ கோத்திரம். ஐயர்ல வடமாள்னாங்க. எங்க ஆத்துக்கார் வந்து நான் ஜுவல்லரியில 32 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் இன்சார்ஜ்ல மயிலாடுதுறையிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க மயிலாடுதுறையில தான் நாங்க 2 பேரும் இருக்கோம். சத்யா மட்டும் தான் சென்னையில இருக்கா. நமஸ்காரங்கள். நமஸ்காரம். உங்களுடைய பொண்ணுடைய டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொன்னேன். உங்களுடைய நேட்டிவ் மயிலாடுதுறை அப்படிங்கிறத சொன்னேன். பொண்ணு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லொகேஷன் சென்னை அப்படிங்கிறத சொன்னேன். சப்செக்ட்ஸ் எல்லாம் Okay, ஓகே மாமா. அப்படிங்கிறத சொன்னேன். ஓகே. மகாபெரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்துல உங்க பொண்ணுக்கு நல்ல பையனா, உங்களுக்கு நல்ல பையன் ஒரு மாப்பிள்ளையா அமையணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே மகாபெரிவா பொண்ணு தான் எனக்கு. ஒரே பொண்ணுதான், மாப்பிள்ளையா பையனா. இல்லாம அது ஒரு பையனாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா இன்னொரு ஆசை. பண்ணிக்கிறோம். நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் திரு மகாபிரிவா சரணம். அருள் திரு மகாபிரிவா குரூப்புடைய கல்யாண வைபோகம் மேட்ரிமோனியல் சேவையில் வரன் இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வரன்கள் எல்லாருமே சொன்ன விஷயங்கள், நல்ல குடும்பத்திலிருந்து வர பொண்ணாக இருக்கணும், பையனாக இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கணும், எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக எதுவும் கிடையாது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாரும் எடுத்து சொல்கிறத பார்த்தோம். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற விஷயத்தில், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் கல்யாணங்கள்லாம் டிலே ஆகுது அப்படிங்கிறத நிறைய கேள்விப்படுறோம். அப்போ நேச்சுரலி ஒரு ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எக்ஸ்பெக்டேஷனோட சேஞ்சஸ் இதெல்லாம் நடக்கிறது. இதுக்கு ஒரு 40 வருஷம் முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் இப்போ மாறி, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதே ஒரு நல்ல குணமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமாகவும், நல்ல படிப்பு இருக்கணும் அப்படிங்கிற விஷயமாகவும், சிம்பிளாக மேரேஜ் பண்ணால் போதும், அனாவசிய செலவெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் எல்லாருக்குமே வந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம். இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்க நடக்க டிலே ஆகிட்டு இருக்கிற மேரேஜ்லாம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு உண்டான அந்த அனுகிரகத்தை நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். இப்படி அருள் தரு மகாபிரிவா குரூப்புடைய மேட்ரிமோனியல் சேவையில் இது வரைக்கும் 278 கல்யாணம் நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த வரன் இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராமில் இன்ட்ரோடியூஸ் ஆன வரன்கள் அனைவருக்கும், அதே மாதிரி நம்ம ஏடிஎம் சார்ட்டில் இருக்கிற எல்லோருக்கும் சீக்கிரமே மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் நல்ல இடத்திலிருந்து, நல்ல குணநலனோட, நல்ல குடும்பத்திலிருந்து வரன்கள் அமையணும்னு சொல்லிட்டு மகாபிரிவாவோட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நமஸ்காரங்கள். ஓம் ஸ்ரீ அருள் தரு மகாபிரிவா சரணம். जय जय शंकरा